சரிங்கம்மா, இதில் அப்படியே ரெக்கார்டிங் கொடுத்துருக்கேன், பார்ப்போம். திருவருள் 281 எடுக்கணுமா? சிவாயனமே. நம்பி ஆரூரப் பெருமான் திருவொற்றியூரின் கண்ணே தனது 2 கண்களினுடைய ஒளியை இழந்த நிலையிலே அங்கிருந்து ஒற்றியூர் பெருமானை அழுக்கு மேய்கொடு உன் திருவடி அடைந்தேன் என்று பதிகம் பாடினார். அதன் பிறகு அங்கிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய திருத்தலமாகிய நம்முடைய திரு ஒற்றியூருக்கு அடுத்திருக்கக்கூடிய திரு வடமுல்லை வாயில் திருத்தலத்திற்கு சென்று திருவும் மெய்ப்பொருளும் என்கின்ற பதிகம் பாடினார். அதன் பிறகு அங்கிருந்து தன் தலையாத்திரையை கண்ணிழந்த நிலையிலே திரு வெண்பாக்கம் சென்று பிழையுடன பொறுத்திழுவீர் என்றடியேன் பிழைத்தக்காள் பழியதனை பாராதே படலம் என்கண் மறைப்பித்தாய் குலைவிளவு வடிகாதா கோயிலுலாயோ என்ன உலையுடையான் உள்ளிருந்து உலோம் போகிர் என்றானே என்கின்ற திருப்பதிகத்தை பாடிய நிலையில் இறைவன் அவருக்கு ஒரு கோளை வழங்கினார் என்கின்ற வகையில் நம்ம 281 பாடல்களை சிந்தித்திருக்கிறோம். இன்றைய தினத்திலே 282வது பாடலிலிருந்து இன்றைய சிந்தனையை துவங்குகிறோம். திருச்சிற்றம்பலம். அங்கணர் தம்பதியை அதனை அகன்று போய் அன்பருடன் பங்கைய பூந்தடம் பனைசூழ் பழையனூர் உலை எய்தி தங்குவார் அம்மை திருத்தலையாலே வளம் கொள்ளும் திங்கள் முடியார் ஆடும் திரு ஆலங்காட்டின் அயல். நம்முடைய திருவெண்பாக்கத்திலிருந்து இறைவன் கொடுத்த கோளை பெற்றுக்கொண்ட நம்பி ஆரூரப் பெருமான் அந்த பதியை விட்டு அகன்றார். அம்பதி அதனை அகன்று போய் அன்பருடன் தன்னுடைய தொண்டர் குலாத்தோடு பங்கைய பூந்தடம் பனைசூழ் பழையனூர் உலை எய்தி திருப்பழையனூர் என்பது இது நமக்கு நம்முடைய எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் தலையாலே நடந்து சென்ற பதியாகிய திரு ஆலங்காட்டினுடைய எல்லையிலே இருக்கக்கூடிய திருத்தலம் திருப்பழையனூர். ஊர் எல்லை. இங்கே தான் மூவர் பெருமக்களும் ஆலங்காட்டை மிதியாது பழையனூருக்கு அருகே நின்று தான் பெருமானை பாடுகிறார்கள். 3 பெருமக்களும் ஊர் எல்லையே தான் நிற்கிறாங்க, ஊருக்குள்ளே போகலை. காரணம், அம்மையார் மூவருக்கும் முற்பட்டவர் என்ற காரணத்தினாலே பெருமானே நம்மை பேடும் அமைகான் என்று அழைக்கப்பட்ட பெருமை உடையதினாலே அங்கே மூவரும் செல்லலை. அந்த வகையில் நம்பி ஆரூரப் பெருமான் பூந்தடம் சூழ்கின்ற திருப்பனையூர் என்று சொல்லக்கூடிய பழையனூர் உலை எய்தி அதன் அருகாமையிலே எய்தி தங்குவார். அந்த திருப்பழையனூரிலே தங்கிய நம்பி ஆரூரப் பெருமான் அம்மை திருத்தலையாலே வளங்கொள்ளும் திங்கள் முடியார் ஆடும் திரு அலங்காட்டில் அயல்னா புறத்திலே அம்மை திருத்தலையாலே நடந்து வந்து இறைவன் என்றும் திருநடம் செய்யக்கூடிய தலமாகிய திரு ஆலங்காட்டின் எல்லையிலே வந்து சேர்ந்தார். இறைவன் திருத்தலத்திலே அந்த ஆடல் புரிகிற தலம் நமக்கெல்லாம் தெரியும். 5 தலம் இல்லை, ரத்தன சபை என்று சொல்லக்கூடியது. ஊர்த்தவ தாண்டவத்தை ஆடக்கூடிய பெருமான் இது நமக்கு என்றும் இங்கே அம்மையார் பாடிக்கொண்டே இருக்கிறார், இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா அம்மையார் கேட்ட வரமே அதுதான், என்றும் உன்னை மறவாமை வேண்டும் என்று கேட்கிறார். நான் பாடும்போது நீ மகிழ்ந்து பாடி, நீ மகிழ்ந்து ஆடணும், நான் மகிழ்ந்து பாட வேண்டும் என்று அம்மையார் வரம் கேட்ட நிலையிலே இறைவன் அப்படியே ஆகுக என்று கையிலையிலே கொடுத்த வரத்தை கொண்டு வந்து இங்கே இன்றும் அம்மை பாடிக்கொண்டிருக்கிறார், பெருமான் ஆடிக்கொண்டே இருக்கிறார் என்கின்ற அற்புதமான திருத்தலம் நம்முடைய திரு ஆலங்காடு. எனவே அந்த ஆலங்காட்டினுடைய எல்லையிலே நின்று பெருமானை வணங்கி நிற்கிறார். முன் நின்று தொழுது ஏத்தி முத்தா என்று எடுத்தருளி பண்ணும் இசைத்திருப்பதிகம் பாடி மகிழ்ந்து ஏத்துவார் அந்நின்று வணங்கி போய் திருவூரல் அமர்ந்திரஞ்சி கன்னிமதில் மணிமாட காஞ்சிமாநகர் அணைந்தார். அங்கிருந்து திரு ஆலங்காட்டு பெருமானை பதிகம் பாடுகிறார் நம்பி ஆரூரப் பெருமான். முத்தா முத்தி தரவல்ல முகில்வன் முளையாள் உமைப்பங்கா சித்தா சித்தி திறம்போட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பழையனூர் மேய அத்தா ஆலங்காடா
உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே. நமக்கு திருத்தொண்ட தொகையிலே அடியார்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியேன் என்று அருள் செய்த நம்பி ஆரூர பெருமான் இந்த தலத்தில் ஒவ்வொரு பாடலிலும் அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கடியேன் ஆவேனே என்று இறைவனை வணங்குகிறார். அந்த வகையில் சிவனே தேவர் சிங்கமே என்று அருள் செய்கிறார். பெருமான தேவர்களுக்கு சிங்கம் என்று அருள் செய்கிறார். ரொம்ப அருமையான பதிகம். ரெண்டாவது பாடலில் பார்த்தீங்கன்னா, பொய்யே செய்து புறமே திரிவேன் தன்னை போகாமே மெய்யே வந்திங்கு இணையாண்ட மெய்யா மெய்யர் மெய்ப்பொருளேம்பர். பொய்யே செய்து புறமே திரிவேன் தன்னை, நான் பொய் செய்து கொண்டு, பொய் என்பது இங்கே நித்தமில்லாத பொருள் என்று பொருள், உலக போகத்தை பொய் என்று குறிக்கிறார். அப்படி உலக போகத்திலே மயங்கி கிடந்த என்னை நீ என்ன செய்த, புறமே திரிவேன் தன்னை போகாமை, புறம் போகாமல் புறமே திரிவேனே என்று மணிவாசக பெருமான் அருள் செய்வது போல புறமே போகாமே மெய்யே, அவன் நாம பொய்யில் கிடக்கிறோம், அவன் யாருங்க, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்ற என்பது போல இறைவன் என்ன சொல்கிறாருங்க, மெய்யே வந்து இங்கு இணையாண்ட மெய்யா மெய்யர் மெய்ப்பொருளே. மெய்யருக்கு அவன் மெய்ப்பொருள்ங்கிறார். அப்போ ஏனையோருக்கெல்லாம் அவன் மெய்ப்பொருள் அல்ல. யாருக்கு மெய்ப்பொருள்னா மெய்யருக்கு என்று சொல்கிறார். மெய் என்பது மாறாதது, சத்து என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். அந்த சத்தாகிய சிவத்தின் தன்மையை உணர்ந்தவருக்கு அவன் மெய்ப்பொருள். ஏனையோருக்கு அவன் என்னங்க, பொய்ப்பொருள் தான். எனவே மெய்யர் மெய்ப்பொருளே என்று அழகாக வழிபாடு செய்கிறார். மூணாவது பாடலில் தூண்டா விளக்கு நற்சோதிங்கிறார். தூண்டா விளக்கு நற்சோதி, இது நம்ம மற்ற விளக்குகளெல்லாம் தூண்டுகின்ற சோதி. பெருமான் யாருங்க, தூண்டா விளக்கு நற்சோதி என்று சொல்லி பண்டு ஆள் வினையை அவை தீர்க்கும் பரமா பழையனூர் மேய சஞ்சித வினையை சொல்லுகிறார். பண்டு ஆள் வினை, பண்டு ஆள் வினை பழமையான வினை, நம்மை ஆழ்விக்கின்ற வினையை நீக்குகிற பரமா பழையனூர் மேய அண்டா ஆலங்காடா உன் அடியார்க்கடியேன் ஆவேனே என்று குறிக்கிறார். நாலாவது பாட்டில் பார்த்தீங்கன்னா, பரியா வினைகள் அவை தீர்க்கும். ஒவ்வொரு பாடலையும் வினை தீர்க்கும் வினை தீர்க்கும் வினை தீர்க்கும் என்றே குறிக்கிறார். அப்போது இந்த பதிகத்தை பாடினால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வினை தீரும். வினை தீர்ந்தால்தான் அடியாருக்கு அடியார் ஆக முடியும். இது எவ்வளவு குறிப்பை சொல்கிறார் பாருங்கள். அடியாருக்கு அடியேன் ஆவேனே எப்போ ஆகலானா, வினை நீங்கினால் அன்றி அடியாருக்கு அடியார் ஆக முடியாது. எனவே பெருமான் என்ன செய்கிறாராம், வினையை தீர்த்து அடியாருக்கு அடியார் ஆக்குகிறான். பதிகம் பூரா அதை தான் சொல்கிறார். நாலாவது பாடலில் பரியா வினை அவை தீர்க்குங்கிறார். போன பாட்டில் பழைய வினை தீர்க்கும்னாரு, இங்கே பரியா வினை தீர்க்கும். பரியாத வினை என்பதற்கு ஆகாமி வினை என்று ஒரு பொருள் செய்யலாம். அப்போது போன பாடலில் சஞ்சித வினையை நீக்குகிற பெருமான், நாலாவது பாடலில் என்ன சொல்கிறாருங்க, ஆகாமி வினையை நீக்குகிற பெருமான் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி அஞ்சாவது பாடலில் பார்த்தீங்கன்னா, ஆலங்காடா உன் அடியார்க்கடியேன் ஆவேனே பாலங்காட்டி நெய்யாடி மணியே முத்தே மரகதமே பாலங்காடி நெய்யாடி பரபுன் சடையானே பழையனூர் ஆலங்காடா உன் அடியார்க்கடியேன் ஆவேனே என்று குறிக்கிறார். ஏழாவது பாடலில் பார்த்தீங்கன்னா, பண்டாள்வினை அவை தீர்க்கும், பண்டு ஆழ்வினை பல தீர்க்கும் என்று சொல்லுகிறார். எட்டாவது பாட்டில் பாலாம் வினைகள் அவை தீர்க்குங்கிறார். எத்தனை பாடல் வினை தீர்க்கும் வினை தீர்க்கும் என்று அருள் செய்கிறார் பாருங்க. எனவே இந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வினை தீர்க்கக்கூடிய பதிகம், அதுவும் அடியாருக்கு வினை தீர்க்கக்கூடிய பதிகம். நம் வினை தீர்கிறது என்பதற்கு அடையாளம் அடியாருக்கு அடியார் ஆவது தான். அடியாருக்கு அடியாரான வினை தீர்த்தது என்பது பொருள். அப்படிப்பட்ட அருமையான பதிகத்தை நம்பி ஆரூர பெருமான் ஆலங்காட்டு பெருமான் திருவடியை நோக்கி பாடி மகிழ்ந்து ஏற்றி அங்கு நின்று வணங்கி, அங்கிருந்தே ஊர் எல்லையிலேயே இருந்து வணங்குகிறார். வணங்கிய நிலையில் என்ன செய்கிறாருங்க, திருவூரல் அமர்ந்து இறைஞ்சி, அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய திருத்தலம் திருவூரல் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். அந்த திருத்தலத்திற்கு சென்று வணங்கி கன்னிமதில் மணிமாட காஞ்சிமாநகர் அணைந்தார். திரு காஞ்சிமாநகர் என்று சொல்லக்கூடிய அம்மை பெருமானை பூசித்த திருத்தலம். அந்த திருத்தலத்தை வந்து சேர்கிறார் நம்பி ஆரூர பெருமான். அடுத்த பாடல் பாருங்கள், 284வது பாட்டு. தேன்நிலவு பொழில் கச்சி திரு காமக்கோட்டத்தின் ஊனில் வளர் உயிர்க்கும் எல்லாம் ஒழியாத கருணையினால் ஆனதிரு அறம்புறக்கும் அம்மை திருக்கோயிலின் முன் வானில் வளர் திருவாயில் வணங்கினார் வன்தொண்டர்.
தேன்னிலவு பொழில் கச்சி காமக்கோட்டத்தில். இது அம்மையார் வீட்டு இருக்கக்கூடிய இடம் காமக்கோட்டம்னு பேர். 5 திருக்கோயில், 5 கோயிலையும் பெருமான் மட்டும்தான் இருப்பார். அங்கே அம்மைக்கு தனி சன்னதி கிடையாது. காஞ்சிமா நகரிலே அம்மைக்கு என்று தனி சன்னதி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே அம்மை தான். அது காமக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மை அறம்வளர் நாயகி பெருமானை நோக்கி பூசை செய்த காரணத்தினால தனி திருக்கோயில். அந்த திருக்கோயிலுக்கு போகிறார். கச்சி காமக்கோட்டத்தில் ஊனில் வளர் உயிர்க்கும் எல்லாம் ஒழியாத கருணையினால். ஊனிலுள்ளே இருந்து கொண்டு உயிர் வளர்த்தல். நமக்கு நம்முடைய திருமூலர் சொல்லுகிற போது ஊனை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்பர். ஊனை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அப்போ உயிரை வளர்க்கணும்னா எதை வளர்க்கணும்? ஊனை வளர்க்கணும். காரணம் அதுதான் ஆதாரம். பூசைக்கு ஆதாரம் உடம்பு. அந்த உடம்பு இல்லாமல் பூசை செய்ய முடியாது. எனவே இந்த ஊனின் வழியாக என்ன செய்யணும்? உயிரை வளர்க்கணும். ஊனின் வழியாக ஊனை வளர்க்கக்கூடாது. ஊனின் வழியாக என்ன செய்யணும்? உயிரை வளர்க்க வேண்டும். இது நமக்கு சித்தியால் அழகாக சொல்லுவார். என்னதுங்க, நமக்கு இந்த இதில் நமக்கு பெரிய புராணத்திலே மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியாதமை அமுது செய்வித்தல். மண்ணினிலே பிறந்த பயன் அடியாரை வணங்குதலும் அரணாரை வணங்குதலும் என்று சொல்லுகிறார். நமக்கு ஏராளமான சாத்திர பாடல்கள் உண்டு. அந்த வகையில் ஊனின் வழியாக உயிரை வளர்க்கக்கூடிய எல்லாம் ஒழியாத கருணை, பற்றாத திருக்கருணையார் அம்மை தான். அம்மை வேறல்ல, கருணை வேறல்ல. எனவே அந்த வகையில் கருணையினால் ஆன திரு அறம்புறக்கும் அம்மை திருக்கோயில் முன் வானில் வளர் திருவாயில் வணங்கினார் வன் தொண்டர். அங்கே கோயில் திருக்கோயிலை வணங்கி நின்றார் நம்பி ஆரூரப் பெருமான். தொழுது விழுந்து எழுந்து அருளால் துதித்து போய் தொல்லை தொல்வுலகம் முழுதும் அழித்து ஆக்கும் முதல்வர் திரு-ஏகம்பம் பழுதில் அடியார் முன் புகப்புக்கு பணிகின்றார். இழுதையேன் திருமுன்பே என் மொழிவேன் என்று இறைஞ்சி. ஏகாம்பரநாத பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு செல்கிறார். அங்கே பெருமான் என்ன செய்கிறாருங்க? தொழுதார், விழுந்தார், எழுந்தார், அருளால். அந்த அருளால் என்பதை எல்லாத்துக்கும் கூட்டிக்கணும். அருளால் தொழுது, அருளால் விழுந்து, அருளால் எழுந்து, அருளால் துதித்து, எல்லாமே திருவருளால் தான் நடக்கும். எனவே அந்த அருளாலே தொழுது விழுந்து எழுந்து துதித்து எல்லாமே அங்கே நடக்குது. அப்போது அத்தனை வகையில் பெருமானை வணங்கி அங்கே என்ன செய்கிறாருங்க? போய் தொல் உலகம் முழுதும் அழித்து ஆக்கும் முதல்வர். பாருங்க, தொல் உலகம் மிக பழமையான உலகத்தை என்ன செய்கிறாரு? முழுதும் எல்லா உலகம் 224 புவனங்களையும் அழித்து ஆக்கும். முதல் அழித்து என்பது காத்தல் என்று வரும், பள்ளிக்கு வர லி. 2வது சிறப்புலகரம், அது அழித்தல் தொழிலை குறிக்கும். அப்போ பெருமான் என்ன செய்கிறாருங்க? ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். அப்போ முதலையும் அழித்தலையும் சொல்லுகிறார். இது அழித்து காக்கும் முதல்வர், உலகத்திற்கு முதல்வனாகிய பெருமான் திரு-ஏகம்பம். திரு-ஏகம்பத்தில் எழுந்தருளிக்கக்கூடிய பழுதில் அடியார் முன்பு புக. அடியார்கள் எல்லாம் முன்பு புக, இவர் பின்னாடி போனார். ஏன்னா உன் அடியார் பின் புகுவார். எப்பவுமே நமக்கு திருவருட்பயனில் சொல்லுவார், அருளுக்கு பின்னாக செல்ல வேண்டும், அருளுக்கு முன்னாடி செல்லக்கூடாது. எனவே அடியார்கள் முன் செல்ல, நம்பி ஆரூரர் அவர்களை தொடர்ந்து பின் செல்ல புக்கு படுகின்றார். இழுதையேன் திருமுன்பே என் மொழிவேன். எழுதையேன் என்பது கீழான தன்மையுடைய நான் உன்னுடைய திருமுன்பாக என் மொழிவேன், என்னவென்று பாடட்டும். முதல் பதிகத்தில் சொல்வது போல அந்த ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனே என்பார். அதுபோல இங்கே இறைவனை என்னவென்று பாடுவது என்று தெரியாம இறைஞ்சி நின்றார் நம்பி ஆரூரப் பெருமான். விண்ணாழ்வார் அமுது உண்ண மிக்க பெரு விடம் உண்ட கண்ணாளா கச்சி ஏகம்பனே கடையனேன் எண்ணாத பிழை பொறுத்து எங்கு யான் காண எழில் பவள வண்ணா கண்ணளித்து அருளா என வீழ்ந்து வணங்கினார். விண்ணாழ்வான் அமுது உண்ண மிக்க பெரும் விடமுண்ட கண்ணாளாங்கிறார். விண்ணாழ்வான் யாரு? விண்ணை ஆளக்கூடிய தேவர்கள், பிரமன், இந்திரன், திருமால் போன்றோர்களெல்லாம் என்ன செய்தாங்க? அமுது உண்ண. அவர்களெல்லாம் அமுத உண்ண வேண்டும் என்பதற்காக நஞ்சுண்ட கண்ணாளா, நஞ்சுண்ட கண்ணாளா, இவன் நஞ்சு உண்டானான். இப்போ நாமெல்லாம் நம்ம அமுது உண்ணணும்னா
பிறர் நாம் நல்லா இருக்கோன்னா பிறருக்கு என்ன செஞ்சிடுவோம், அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கை செய்து நாம் நல்லா இருப்போம். ஆனால் பெருமான் என்ன செய்தாராம், விண்ணோர்கள் அமுது உண்ண தான் நஞ்சுண்டான், தான் நஞ்சுண்டான்னு சொல்கிறார். விண்ணாழ்வார் அமுது உண்ண, விண்ணாழ்வார் அமுது உண்ண மிக்க பெரும் விடம் உண்ட, அது சாதாரண விடம் இல்லை, ஆளாள விடம் என்று சொல்லக்கூடிய மிக்க பெருவிடம் உண்ட கண்ணாளா. அது பெருமானை அப்படியே இந்த அன்பு மீது என்ன சொல்கிறாரு, கண்ணாளா என்று அழைக்கிறார். கண்ணாளா கச்சி ஏகம்பனே கடையனேன், நீ அப்படிப்பட்டவன். யார், எத்தனை பெரிய நீ எளியானா என்று நாவுக்கரசு பெருமான் சொல்வது போல, நீ யார், அடியா அந்த விண்ணோர்கள் நலமாக வாழ வேண்டும் என்று அமுது உண்ட பெரியோன் நீ. நான் யாருன்னா கடையனேன், நான் ஒன்றுக்குமே ஆகாத நான், எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, எனவே நான் யாருங்க, கடையனேன். என்ன செய்து, எண்ணாதை பிழை பொறுத்து, எண்ணிக்கை இல்லாத, கருத முடியாத, எண்ணாத என்பதற்கு அதை நினச்சி கூட பார்க்க முடியாதியா, அவ்வளவு குற்றம் செய்திருக்கிறேன். இன்று எண்ண முடியாத குற்றம், ஒன்றா ரெண்டா என்றதுக்கு ஏகப்பட்ட குற்றம் செய்திருக்கிறேன். கருத்திலே வைப்பதற்கு அச்சமுடைய குற்றங்களை நான் செய்திருக்கிறேன்கிறார். எண்ணாத பிழை பொறுத்து, அத்தனையும் செய்தாலும் என்னை செய்து கொண்டாய், என்னை பொறுத்து கொண்டாயே பெருமானே. இங்கு யான் காண, அத்தனை அருள் தரமுண்ட நீ எம்பொருட்டு, எம்பொருட்டு என்ன செய்த, யான் காணுமாறு எழில் பவள வண்ணா, பவளம் போன்ற அழகுமிக்க வண்ணத்தையுடைய பெருமானே, கண்ணளித்து அருளாய், உன்னை நான் காண வேண்டும், உன் திரு அழகை காண வேண்டும் பெருமானே. கேட்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனால் நீ விண்ணோர்கள் எவ்வளவு கீழான என் நோக்கத்தோடு உன்னை அடைந்தாலும் அவர் பொருட்டு நீ அமுதத்தை விட்டுட்டு நஞ்ச சாப்பிட்டிய பெருமானே. நான் பிழை பொறுத்தால் உனக்கு அந்த பிழையை பொறுப்பதினால ஒன்றும் குறைவில்லை, ஏன்னா அது உன்னுடைய இலக்கணம்ங்கிறார். நீ முன்னாடி விண்ணவர்களுக்காக பொறுத்து கொண்டு நீ நஞ்சை சாப்பிட்டுட்டு அவர்களுக்கு அமுது கொடுத்த, நான் அதற்கு தகுதி இல்லாதவன் எனக்கு தெரியும், ஆனால் கொடுக்கிற தகுதி உனக்கு இருக்கிறது. உன்னுடைய கருத்து எப்பவுமே எப்படி இருக்கும், மேலோர் மேலோரேம்பர், மேலோர் மேலோரே. நமக்கு சொன்னால் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேம்பர். அதுபோல் நீ மேலானவன், அதனால் நீ என்ன செய்யலாம், நான் வேறு எதுக்கும் கண்ணு கேட்கல, உலகத்தை பார்க்கணும், சங்கிலியோடு அன்பாக இருக்கணும், பறவையோடு வாழணும்னெல்லாம் நான் கண்ணு கேட்கல, உன் எழில் வண்ணம் காண்பதற்காக எனக்கு கண் கொடுக்க வேண்டும் கேட்குறார். பாருங்க, எழில் பவள வண்ணா கண்ணளித்து அருளாய், பவள வண்ணம் பவளம் போன்ற வண்ணத்தையுடைய பெருமானை உன்னை காணும் பொருட்டு எனக்கு கண் கொடுக்க வேண்டும் என்று வீழ்ந்து வணங்கினார். பங்கைய செங்கை தளிலார் பனிமலர் கொண்டு அச்சித்து செங்கையல் கண் மலைவண்ணி பணிந்த சேபடி நினைந்து பொங்கி அன்போடு பரவி போற்றி ஆரூரர்க்கு மங்கை தழுவ குலைந்தார் மறைந்த இடக்கண் கொடுத்தார். பெருமானவருக்கு இடக்கண் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் பாருங்க, பங்கைய செங்கை தளிரால் பனிமலர் கொண்டு அச்சித்து செங்கையல் கண் மலைவண்ணி பணிந்த சேபடி நினைந்து. என்ன நினைக்கிறாரு, அம்மை இந்த பெருமானை எப்படியெல்லாம் பூசித்திருப்பாள் என்று நினைக்கிறாரா நம்பி ஆரூரர். அந்த பங்கைய செங்கை, பங்கை தாமரை போன்ற மென்மையான கரங்கள், அம்மையுடைய கரம் நல்ல அப்படியே மென்மையான கரம், தாமரை போன்று இருக்கிறதா, சிவந்து, அது மென்மைக்கும் அதனுடைய நிறத்திற்கும் அம்மையினுடைய திருக்கரம் ஒப்புமை. எதற்கு, தாமரைக்கு. அதங்க சொல்கிறார், பங்கைய செங்கை தளிரால் பனிமலர் கொண்டு அர்ச்சித்து, நல்ல குளிர்ந்த நீரை கொண்டு பெருமானை பூசித்திருப்பாங்களே. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், நம்முடைய புராணத்தில் மிக முக்கிய இடங்களில் 3 பூசனை ஏற்கனவே பலமுறை சிந்தித்திருக்கிறோம். கண்ணப்ப நாயனார் செய்த பூசை, சண்டீச பெருமான் செய்த பூசை, அம்மையார் செய்த பூசை ஆகிய 3ல் திருக்குறிப்பு நாயனார் புராணத்தில் நடுநாயகமாக அம்மை காஞ்சியிலே பெற்ற பூசையை நம்பிய நம்முடைய செக்குலார் பெருந்தகை ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த வகையில் அந்த செங்கையல் கண் மலைவண்ணி பணிந்த சேபடி நினைந்து, அந்த திருவடியை நினைக்கிற போது அம்மை பூசித்த திருவடி என்று நினைக்கிறார். நமக்கு மணிவாசக பெருமான் சொல்வது போல, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபில், அன்பு செலுத்த போனால் என்ன வருது, ஐயோ கண்ணப்ப நாயனார் அன்பை பார்த்தவர்கிட்ட போய் நாம் என்ன அன்பை காட்டுறது,
என்னவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு மணிவாசகர் இறங்குகிறார். அவர் அன்பை பார்த்ததுக்கப்புறம் நம்ம அன்பை போய் என்னன்னு சொல்கிறது, அதுக்கு அன்புன்னு சொல்லக்கூடாது, வேறு ஏதாவது பேர் சொல்லணுயா அப்படிங்கிற மாதிரி அம்மை பூசித்த திருவடி, அந்த திருவடியை தொடுகிற போது என்ன ஆகும், அம்மையை எப்படியெல்லாம் பூசை பண்ணியிருப்போம். ஆகம பூசை செஞ்ச அம்மை. இப்போ ஆகம பூசை செய்த பெருமான் திருவடியை நம்ம என்ன பூசை பண்ணினாலும் அது பூசையாக இருக்காது. அந்த பூசையை போய் முன்னாடி நம்ம பூசையை போய் எங்கே சொல்கிறது இல்லைங்களா? எனவே அந்த வகையில் அந்த பணிந்த சேவடி நினைந்து பொங்கிய அன்போடு பரவி போற்றிய ஆரூரருக்கு, அது நினைந்து அம்மையை பூசித்த பெருமானே என்று நினைந்த அந்த திருக்குறிப்பை உணர்ந்த பெருமான் ஆரூரர் பெருமானுக்கு மங்கை தழுவ குலைந்தார். அம்மை ஆறத் தழுவிய போது பெருமான் குலைந்து கொடுத்த பெருமான். அதனால் நம்பி ஆரூரர் அம்மையை நினைந்து வணங்கியதினாலே மீண்டும் குலைந்தார். அதனால் என்ன செய்தாருங்களாம், மறைந்த இடக்கண் கொடுத்தார். அந்த 2 கண்களிலே இடக்கண், அம்மை பாகமாகி இடக்கண்ணே இந்த திருத்தலத்திலே நம்பி ஆரூர பெருமானுக்கு இறைவன் தந்து அருள் செய்தார். ஞாலந்தான் இடந்தானும் நளிர் விசும்பு கடந்தவனும் மூலந்தான் அறிவறியார் கண்ணளித்து முளைச்சுவடு கோலந்தான் காட்டுதலும் குறுகி விழுந்து எழுந்து கழித்து ஆலந்தான் உகந்தவன் என்று எடுத்து ஆடி பாடினார். அந்த பெருமான் சிறப்பை சொல்லுகிறார். ஞாலந்தான் இடந்தவனும், உலக இடந்து கொண்டு கீழே சென்ற திருமால் பன்றி வடிவிலே உலகத்தை இடந்து உள்ள சென்றார். அவரும் நளிர் விசும்பு கடந்தவனும், விண்ணை நோக்கி முடி காண்பதற்காக சென்ற பிரமதேவன், அன்ன வடிவிலே பிரமதேவனும் பன்றி வடிவிலே திருமாலும் மேலும் கீழுமாக சென்றும் மூலந்தான் அறிவறியார். 2 பேரும் மூலத்தை பார்க்கல. என்ன மூலம்? ஒரு திருவடி மூலத்தை பார்க்கல, ஒரு திருமுடி மூலத்தை பார்க்கல. 2 பேருமே தோற்றத்தையும் முடிவையும் காண முடியாது அங்கே விஸ்வரூபியாய் நின்ற பெருமான். எனவே அந்த அறிவறியார் கண்ணளித்து நம்பி ஆரூருக்கு இடக்கண்ணை கொடுத்த நிலையில முளைச்சுவடு கோலம்தான் காட்டுதலும், முளைச்சுவடு கோலத்தை கண்ணளித்த உடனே அவருக்கு என்ன செய்கிறாருங்க, இறைவன் தன் திருக்கோலத்தை காட்டுகிறார். அதில் எப்படி இருங்க, அம்மை தழுவ அந்த அவருடைய முளை பெருமானுடைய திருமேனியில் அப்படியே ஒரு பள்ளம் போல அப்படியே பதிந்து இருக்கிறது. அது குலைந்து தழுவ குலைந்த பெருமான், அந்த கோலத்தை நம்பி ஆரூருக்கு காட்டினாராம். அம்மை தழுவி தன் அந்த முளைச்சுவடு பதிந்த திருக்கோலத்தை நம்பி ஆரூரருக்கு காட்டுகிறார். எனவே அந்த முளைச்சுவடு கோலம்தான் காட்டுதலும், அந்த கோலத்தை கண்டவுடனே நம்பி ஆரூர பெருமான் குறுகினாருங்கிறார். அப்படியே என்ன செய்தாருங்க, அந்த இயலாமை பெருமானுடைய கருணைக்கு முன்பாக நம்முடைய அன்பு என்பது ஒன்றுமே இல்லை என்கின்ற நிலையிலே அப்படியே குறுகி நின்றார் நம்பி ஆரூர பெருமான். அது மட்டுமல்ல, கீழே விழுந்தார். அப்படியே குறுகி கீழே தரையிலே அப்படியே அட்டாங்கமாக விழுகிறார். எழுந்தார், கழித்தார். அப்படியே பேரானந்த கழிப்பிலே நம்பி ஆரூர பெருமான் பெருமானை நோக்கி, ஏகம்பநாத பெருமானை நோக்கி பதிகம் பாடுகிறார். ஆலந்தான் உகந்தவன் என்று எடுத்து ஆடி பாடினார். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுளானை ஏளவார் குழலால் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனெம்பானை காணக்கண்ணடியேன் பெற்றவாறு. இந்த கண் எதற்கு கொடுத்தாருங்க, அவனை காண்பதற்காகத்தான் கண் கொடுத்தார். எனவே வேற எதுக்கும் கண் கொடுக்கலை. கண் கொடுத்தார் என்றால், நீங்கள் நம்ம சித்தாந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா கண் என்பதற்கு அறிவுன்னு பேர். அறிவு அப்படின்னு சொன்னால் கண்ணின் பேர். எங்கெல்லாம் சாத்திர நூல்களில் கண்ணென்று வருகிறதோ அதெல்லாம் நீங்கள் என்ன வைத்துக்கொள்ளணும், அறிவு என்று வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போது கண் கொடுத்தார் எதற்காக, காண்பதற்காக. அப்படியே அறிவு கொடுத்தார் எதற்காக, அவனை நினைப்பதற்காக. நமக்கு சித்தாகிய ஆன்மாவுக்கு அறிவுன்னு ஒன்று இருந்தால் அந்த அறிவில் என்ன இருக்கணும், பெருமானை பார்க்கணும். பெருமானை நினைப்பதற்காகத்தான் அறிவே ஒழிய கண்டதை நினைக்கிறதுக்கு அறிவு கிடையாது. அறிவுனா அதில் அறிவில் என்ன இருக்கணும், பெருமான் மட்டும்தான் இருக்கணும். இப்போ பெருமானை எப்போ நினைக்கலாம்னா உபகாரத்தை நினைச்சா இது நமக்கு புரியும். மானுட பிறவி தானும் வகுத்தது மணம்பாக்கு காயத்தால் ஆனிடத்த 5 ஆடும் அரண்பணிக்காக அன்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அச்சிப்பர் ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ என்று சித்தியார் ஆசிரியர் பேசுவார். வாழ்வெனும் மையில் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி
தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது என்று போற்றுவார். அந்த வகையில் நமக்கு திருமுறைகளில் பல இடங்களில் நாம் பார்க்குறோம். என்னதுங்க, வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை என்றெல்லாம் பலவிதமாக நம்முடைய ஞான நூல்கள் பெருமானை போற்றுகிறது. அறிவு என்பது சிவத்தை நினைப்பதற்குத்தானே அன்றி வேற ஒன்றுக்கும் இல்லை. ஆனால் நம்ம அப்படி இருக்கிறோமா என்பதை நம்ம அறிவு கொண்டு யோசித்து பார்க்க வேண்டியதுதான். அது எப்படி இருக்கிறது என்று அவரவர் தான் சிந்திக்கணும். எனவே காலனை கம்பனெம்மானை காண அடியேன் பெற்றவாறே, அவனை காண்பதற்காக நான் கண் பெற்றவாறு என்று துதிக்கிறார். ரெண்டாவது பாட்டு, உற்றவர்க்கு உதவும் பெருமானை, உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வது ஒன்று உடையானை உம்பர்கோனை பற்றினார்க்கு என்றும் பற்றவன் தன்னை. பற்றினார்க்கு பற்றவன்கிறார். நமக்கு அப்படியே திருக்குறளில் போனீங்கன்னா பற்றுக பற்றற்றான் பற்றினே என்று சொல்லுவார். அதுபோல் எதற்கு அப்பற்று விடற்கு, பற்ற விடணும்னா பற்றற்றவன் திருவடியை பற்ற வேண்டும் என்று வள்ளுவ பெருமான் சொல்வது போல இங்கே சொல்லுகிறார். பற்றினார்க்கு என்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானே. பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டான். யாரெல்லாம் சிவோகம்பாவனையில் இருந்து பெருமானை பாவிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பாவனைக்கு பெருமான் எட்டுவான் என்று சொல்லுகிறார். இப்போது பெருமான் என்ன செய்யணும், சிவோகம்பாவனையில் இருந்து பாவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனைய பாவனைகள் எல்லாம் பொய் பாவனை. நீங்கள் பாவனை என்று சொன்னால் நீங்கள் யோக மதத்தினர் என்று சொல்லக்கூடியவர் செய்யக்கூடிய பாவனை, அது நமக்கு சித்தியார்லேயும் சரி சிவஞான போதத்துலேயும் சரி நம்முடைய சிவப்பிரகாசத்துலேயும் சரி இந்த பாவனையை 4 வகையாக சொல்லுவாங்க. ஒன்று, நான் பாவிக்கிறேன் என்று சொன்னால் அது பாழாகும். இல்லை நான் கரணம் நீத்து பாவிப்பேன்னு சொன்னால் அது கேவலமாகி போயிடும். பாவனை கடந்து பாவிப்பேன்னு சொன்னால் அது பொய் பாவனை ஆயிரும். அப்போது பாவிப்பதாக நான் பாவிப்பேன் என்று சொன்னால் அதுவும் பசித்தவன் வேறொருவனுக்கு பசிக்க நாம் உண்டா, அது எப்படி பசி அடங்குமோ அதுபோல் ஆகும் என்று 4 வகையான கருத்துக்களை சொல்லி இந்த பாவனைகளுக்கு பெருமான் எட்டமாட்டான் என்று நம்ம நூல்கள் சொல்லுகிறது. இப்போ எப்படி பாவிக்கலாம், சிவோகம் பாவனையிலே நாம் பெருமானை பாவிக்க வேண்டும் என்று நூல்கள் சொல்லுகிறது. அது சிவஞான போதம் 9வது நூற்பா ரொம்ப அழகாக அந்த பாவனையை பேசுகிறது. பாடியத்தில் பார்க்கலாம். சிவஞான போதம் சிவஞான சித்தியார் என்று இந்த நூல்கள் சிவோகம் பாவனையை மிக விரிவாக பேசுகிறது. அகப்பூசை புறப்பூசை என்றெல்லாம் பேசுகிறது. அதை தான் இங்கே சொல்கிறார். என்னதுங்க, பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானே என்று சொல்லுகிறது. அதுபோல் 3வது பாட்டில் பெரிய கம்பனை எங்கள் பிராணிங்கிறது. பெரிய கம்பன், கம்பனில் கட்சி ஏகம்பனில் அவன் யாருங்க, பெரிய கம்பனை என்று சொல்லுகிறது. 7வது பாட்டில் நன்னினார்க்கு என்றும் நல்லவன் தன்னை, நன்னினார்க்கு நல்லவன்கிறார். நீங்கள் அப்படியே சாத்திரத்தில் வந்தீங்கன்னா திருவருட்பயனில் நலமிழன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிழன் பேர் சங்கரன் என்று சொல்லும். அதெல்லாம் இங்கிருந்து எடுத்தது தான். நன்னினார்க்கு நல்லன், நன்னினார்க்கு நல்லன். யாரெல்லாம் நம்புகிறார்களோ, யாரெல்லாம் பெருமானுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் என்னவாக இருப்பான், நல்லவனாக இருப்பான். மற்றவருக்கு அவன் எப்படி இருப்பான், அவரவர் கருத்துக்கு ஏற்பட்டிருப்பான். அவன் இல்லைன்னு சொன்னால் இல்லையா இருப்பான், இருக்கான்னு சொன்னால் இருக்கான்னு இருப்பான். நம்பினார்க்கு நடராஜா என்று வழக்கு இருக்கிறது. நம்பினார்க்கு நடராஜா, அதாங்க சொல்கிறார். எனவே நன்னினார்க்கு என்றும் என்றும் நல்லவன்கிறார். என்றும் நல்லவன். இப்போ நாளைக்குலாம் இல்லை, என்றைக்குமே பெருமான் நம்பினாருக்கு எப்படி இருப்பான், நல்லவனாக இருப்பான். 8வது பாட்டில் சொல்கிறார் பாருங்க, அருமையானது. சிந்தித்து என்றும் நினைந்து எழுவா சிந்தையில் திகழும் சிவன் தன்னைங்கிறார். எழுகிற போதே எப்படி எழுகணுமா, சிந்தித்து எழ வேண்டும். சிந்தையிலே பெருமானை நினைந்து யாரெல்லாம் எழுகிறார்களோ, அப்போது எப்போ சிந்தித்து எழ முடியும்னா உறங்கும் போது அவனை நினைந்து உறங்கினால் விழிக்கிற போது அவனை நினைந்து விழிக்கலாம். அப்போது உறங்கும் போதும் விழிக்கின்ற போதும் யாரெல்லாம் பெருமானை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படி இருப்பான, சிந்தையில் திகழும் சிவன் தன்னை. அவர்கள் சிந்தையிலே விளங்கி தோன்றுவான் பெருமான். இப்போ பெருமான் நம்ம அறிவில் விளங்கி தோன்றணும்னா உறங்குகிற போதும் விழிக்கிற போதும் அவனை நினைந்து கொண்டே உறங்க வேண்டும், நினைந்து கொண்டே எழ வேண்டும். அந்த வகையை நமக்கு அறிவு வாய்க்குமானால் நம் அறிவின் கண்ணே பெருமான் விளங்கி தோன்றுவான் என்று சொல்லுகிறார். 10வது பாட்டில் நல்லா அனைவருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். எல்களின்றி எமையவர் கோணி ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உழுகி உகந்துமை நங்கை வழிபடச் சென்று நின்றவார் கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டி அஞ்சி வெறிவி ஓடத் தழிவ வெளிப்பட்ட கள்ளகம்பனை கம்பனெம்மானை காணக்கண்ணடியேன் பெற்றவாறு. அம்மி செய்த பூசை
அந்த கம்பையாறு பெருக்கெடுத்து ஓடியது, அம்மை ஆறத் தழுவியது, பெருமான் வெளிப்பட்டது என்று அந்த வரலாற்றை இந்த பாடலில் ரொம்ப அழகாக காட்டுகிறார். வெள்ளம் காட்டி வெருட்டிட, பெருமான் என்ன செய்தார்? வெள்ளத்தை காட்டி வெருட்டினாராம், பயமுறுத்தினாரா? யார்? அம்மையை. வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி, அம்மை அஞ்சினார். எது? வெள்ளத்தை பார்த்து அஞ்சலை, வெள்ளத்தினாலே திருமேனி அடித்து கொண்டு சென்று விடுமே என்று அஞ்சினார். இந்த அச்சம் வெள்ளத்தினால் ஏற்பட்டதல்ல, அந்த திருப்பூசைக்கு இடையூறு ஆகுமே என்று கருதி அஞ்சினார். எனவே என்ன செய்தாங்க? வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட, வேகமாக ஓடி பெருமான தழுவினாராம் அம்மை. எனவே ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளகம்பன். கள்ளகம்பன், கள்ளன் என்பது என்னதுங்க? நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய முதல் பதிகத்தில் சொல்வதோ உள்ளம் கவர் கல்வன். அவன் கல்வன். யாருக்கு? அடியார்களுக்கெல்லாம் அவன் கல்வனாக இருப்பான், தன்னை காட்டாது நிற்பான். ஆனால் அந்த கல்வனாகிய பெருமான் அம்மையார் வெளிப்பாட்டினாலே வெளிப்பட்டான. எனவே கள்ள கம்பனை எங்கள் பிரானை காணக்க நடியேன் பெற்றவாறு என்று இந்த பதிகம் முழுக்க அம்மையை செய்த பூசையையும் தனக்கு அருள் செய்த திறத்தையும் நினைந்து வழிபாடு செய்கிறார் நம்பி ஆரூரர். அடுத்தது எத்தனை பாட்டுங்கம்மா? பாட்டை விட்டுட்டேன். பாடலன்னு சொல். 290. ஆலந்தான் உகந்த 288. 283. பாடி மிக பரவசமாய் பணிவார்கட்கு பாவையுடன் நீடிய கோலம் காட்ட நிறைந்த விருப்புடன் இறைஞ்சி சூடிய அஞ்சலியினார் தொழுது புறம்போந்து அன்பு கூடிய மெய்த்தொண்டருடன் கும்பிட்டு அங்கு இனிது அமர்வார். பாடி மிக பரவசமாய் பணிவார்கட்கு, மிக பரவசமாய் பாடி மிக பரவசமாய் பணிந்து நின்ற நம்பியாரூர பெருமானுக்கு பறவையுடன் நீடிய கோலம் காட்ட நிறைந்த விசும்புடன் இறைஞ்சி, அம்மையோடு திருக்கோலத்தை பெருமான் காட்டினாராம். அம்மை முதல்ல தழுவ குலைந்த கோலத்தை காட்டினார். பதிகத்தின் பயனாய் அம்மையோடு கூட நம்பி ஆரூரருக்கு தன் அருத்திருக்கோலத்தை காட்டிய நிலையிலே இறைவனை வணங்கினார். சூடிய அஞ்சலியினார், திருக்கரங்களை தன் தலைமையில சூட்டிக்கொண்டு பெருமானை வணங்கி தொழுது புறம்போந்து வெளியே வந்தார். அன்பு கூடிய மெய்த்தொண்டருடன் கும்பிட்டு தன்னோடு வந்த பரிசனமாகிய தொண்டர் கூட்டங்களோடு சென்று வணங்கிய நிலையிலே அங்கு இனிது அமர்வார். அங்கு சில காலம் தங்கி இருக்கிறார் நம்பி ஆரூர பெருமான். மாமலையால் முளைச்சுவடும் வளைத்தளம்பும் அணிந்தமதி பூமலிவார் சடையாரை போற்று அருள் அதுவாக தேன்மலர்வாய் பொழில் காஞ்சி திருநகரம் கடந்து அகழ்வார் பாமலர் மாலை பதிகம் திரு ஆரூர் மேல் பரவி. அங்கிருந்து பெருமானை நாள்தோறும் காலகாலங்கள் தோறும் சென்று வணங்குகிறார். மாமலையால் முளைச்சுவடும் வளைத்தளம்பும் அணிந்த மதி பூமலிவார் சடையாரை போற்றி அருள் அதுவாக. காலந்தோறும் அம்மை பூசித்த பெருமானை சென்று வணங்கி வழிபாடு செய்த நிலையிலே தேன்மலர்வாய் பொழில் காஞ்சி திருநகரம் கடந்து அகழ்வார். சில நாட்கள் தங்கி வழிபாடு செய்த நிலையிலே காஞ்சியின் எல்லையை வந்து சேருகிறார். எதை நோக்கி? திருவாரூர் நோக்கி. திருவாரூர் நோக்கி தனது யாத்திரையை துவங்குகிறார். அங்கிருந்து காஞ்சியினுடைய எல்லைக்கு வந்து அங்கே திருவாரூர் பெருமானை நினைந்து பதிகம் பாடுகிறார். காஞ்சி எல்லையிலிருந்து திருவாரூர் பெருமானை நினைந்து என்ன செய்கிறாருங்க? பாமலர் மாலை பதிகம் திருவாரூர் மேல் பரவி, திருவாரூரை நினைந்து காஞ்சி எல்லையிலிருந்து பதிகம் பாடுகிறார். அந்தியும் நண்பகலும் என எடுத்து ஆர்வத்து உடனசையால் எந்தைபுரான் திருவாரூர் என்றுகொள் எய்துவது என்று சந்தை இசை பாடி போய் தாங்கரிய ஆதரவு வந்தனைய அன்பருடன் மகிழ்ந்து வழி கொள்கின்றார். அந்தியும் நண்பகலும் என்கின்ற பதிகம் பாடுகிறார் திருவாரூர் நோக்கி காஞ்சி எல்லையில். அருமையான பதிகம், ஐந்தெழுத்தின் சிறப்பை சொல்லக்கூடிய பதிகம். அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்திகளும் பலவினை மூடாமுன் சிந்தை பராமரிய தென் ஆரூர்ப்புக்கு எந்தை பிரானை என்றுகொள் எய்துவதே.
அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி. இது நமக்கு நமச்சிவாய பதிகம் என்று சொல்லக்கூடிய துஞ்சலும் துஞ்சலில்லாத போதிலும் காதலாகி கசிந்து சொற்றுணை வேதியன் நம்முடைய மற்றவற்றெனக்கின்றி ஆகிய 4 பதிகங்கள் நமச்சிவாய திருப்பதிகங்கள் என்று போற்றப்படும். அந்த வரிசையில் வைக்க வேண்டிய பதிகம் இந்த பதிகம். காரணம், அந்த அஞ்செழுத்தை சொல்வதனால் பெறுகிற பயனை சொல்லுகிறார். அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி. பதம் என்ற சொல்லுக்கு என்னதுங்க, சொல்லுன்னு பெரு, 5 எழுத்தல்ல. அஞ்செழுத்து அஞ்செழுத்து என்று பல இடங்களிலே நம் திருமுறைகளிலும் சாத்திரங்களிலும் நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு பாடலில் மட்டும்தான் பதிகத்தில் அஞ்செழுத்து என்று சொல்லாமல் 5 பதம் என்று சொல்லுகிறார். அது கொஞ்சம் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி என்று ஒன்று இருக்கிறது. ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழினா ஒரு எழுத்தே சொல்லா நிற்கும், ஒரு பொருளை குறிக்கும். இப்போ நீ என்று சொல்லுகிறோம். நீ அப்படின்னா என்னதுங்க, ஒரு எழுத்து தான். ஆனால் யாரை குறிக்குது, எதிரில் நிற்கிற ஒரு ஆளை குறிக்குது. நீ அப்படின்னு குறிக்குது. ஈ அப்படின்னா ஈயை குறிக்குது. அது ஒரு எழுத்து தான். ஆனால் அது எழுத்தா சொல்லான்னு கேட்டால், எழுத்தா அகர வரிசையில் வச்சிங்கன்னா எழுத்து. ஆனால் அதுக்கு என்ன இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. என்ன பொருள், ஒரு பொருளை குறிக்குது. ஈனா ஈயை குறிக்குது. நீன்னு சொன்னால் ஒரு ஆளை குறிக்குது. ஒரு ஆடவரையோ பெண்டரையோ குறித்து நிற்கிறது. அப்போது அது எழுத்தான்னு கேட்டால் எழுத்து தான், சொல்லான்னு கேட்டால் சொல்லு தான். அப்போ அதுக்கு என்ன பேர், ஓர் எழுத்து ஒரு மொழி. இப்போ நான் அப்படின்னு சொன்னால் 2 எழுத்து மொழி. 2 எழுத்தால் ஆன சொற்கள். ஓரெழுத்தால் ஆன சொல்லு, 2 எழுத்துக்களால் ஆன சொல்லு, 3 எழுத்துக்களால் ஆன சொல்லு என்று அதை நம்ம அப்படியே விரிச்சுக்கிட்டே போகலாம். அப்போ ஒரு எழுத்து ஒரு பொருளை குறித்தால் அது என்ன ஆகும், சொல்லாயிடும். அப்போது நமசிவாய என்று சொன்னோம்னா, இந்த நமச்சிவாய என்கின்ற எழுத்துக்கள் நமசிவாய என்று சொல்லக்கூடிய 5 எழுத்துக்களும் 5 பொருளை குறித்து நிற்கிறது. அப்போது 5 சொல் என்று குறிக்கிறார். நா என்பது திரோதான சக்தி, மா என்பது ஆணவமாகிய மலம், சி என்பது சிவம், வா என்பது திருவருள், யா என்பது உயிர். அப்போ 5 எழுத்துலையும் 5 எழுத்துக்களும் 5 பொருள்களை குறிப்பதினாலே 5 சொற்கள். 5 சொற்கள். அதுதான் இங்கே சொல்கிறார். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி. பதம் என்பதற்கு சொல்லுன்னு பேர். நம்ம இந்த பதம் என்பதை நம்ம சித்தாந்தத்தில் நிறைய பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. 6 அத்துவாக்கள். 6 அத்துவாக்கள். அது என்னது, மந்திரம் பதம் வண்ணம். மந்திரம் பதம் வண்ணம், அப்புறம் தத்துவங்கள் புவனங்கள் கலைகள். இது 6 அத்துவான்னு நம்ம சைவ சித்தாந்தத்தில் படிச்சிருக்கிறோம். அதில் மந்திரம் பதம். பதம் என்பதற்கு சொல்லுன்னு பேர். வண்ணம்னா எழுத்து. வண்ணம் என்பது எழுத்துக்கள். எழுத்துக்களான சொற்களுக்கு பதம்னு பேர். சொற்களாலான மந்திரங்களுக்கு மந்திரம்னு பேர். அப்போது எழுத்து சொல்லு மந்திரம். மந்திரம் பதம் வண்ணம்னா எழுத்துக்கள் சொற்கள் சொற்களாலான மந்திரங்கள் என்று இதற்கு அத்துவா என்று சைவ சித்தாந்தம் சொல்லுவோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, பதம் என்ற சொல்லு சொற்களை குறிக்கக்கூடியது. பதம் என்பது சொற்களை குறிக்கக்கூடியது. அதை இங்கே சொல்கிறாரு. 5 பதம் சொல்லி. எப்போ சொல்லணும், காலையிலையும் மாலையிலையும் 2 வேளை 5 எழுத்தை சொல்லணும். இது நமக்கு குருநாதர் விதித்தது. தீக்கை வாங்கிய அத்தனை பேர் என்ன செய்யணும், காலை மாலை கட்டாயம் 5 எழுத்தை குறைஞ்சபட்சம் 108 முறை கணிக்க வேண்டும் என்பது. அதுதான் இங்கே சொல்லுகிறார். 5 பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வினை மூடாமுன். பழைய வினை மூடாது. சஞ்சீத வினை நம்ம வாதியாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், இதோட பிறவை முடிச்சுக்கணும். பிறப்பை இப்போ முடித்தாதான் சஞ்சீத வினை நீங்கியதா கருத்து. அடுத்த பிறவி வந்துருச்சுன்னா சஞ்சீத வினைன்னா நீங்களேன்னு அர்த்தம். இப்போ சஞ்சீத வினை நீங்கணும்னா இது என்னவாக இருக்கணும், இறுதி பிறவியாக இருக்கணும். இறுதி பிறவியாக இருப்பதற்கு ஒரே வழி, அந்தியும் நண்பகலும் 5 எழுத்தை சொல்லணும். அந்தியும் நண்பகலும் 5 எழுத்தை சொன்னால் சஞ்சீத வினை நம்மை விட்டு நீங்கும். எனவே முந்தியலும் பழைய வினை மூடா முன் சிந்தை பராமரிய தென் ஆரூர்ப்புக்கு. சிந்தையை திருத்தம் செய்யக்கூடிய இறைவன் வீட்டிருக்கக்கூடிய திரு ஆரூர்ப்புக்கு, திரு ஆரூர் சென்று எந்தை பிரான என்றுகொள் எய்துவது. என்னைக்கு போய் நான் அந்த பெருமானை வணங்குறது அப்படின்னு நினைக்கிறார். இங்கிருந்து இன்னும் எவ்வளோ காலம் ஆக போகுது, இவ்வளோ காலம் அந்த ஆரூர் பெருமானை வணங்காமல் இருப்பதா என்று உள்ளத்திலே ஒரு ஏக்கத்தின்பால் பட்டு ஆரூர் பெருமானை நினைந்து இங்கிருந்தே பாடுகிறார். நல்ல அருமையான பதிகம். எல்லாத்துலேயும் வினை தீர்க்கக்கூடிய பதிகமாகவே இதுவும்
அமைந்திருக்கிறது. 2வது பாட்டில் பார்த்தீங்கன்னா நின்ற வினைக்கொடுமை நீங்க, நின்ற வினைக்கொடுமை நீங்க இருபொழுதும் துன்று மலரிட்டு சூடும் வளம் கொண்டு. இந்த வினை நீங்கணும்னா இருபொழுதும் பெருமான் என்ன செய்யணும்? வளமாக வந்து மலரினால் பூசிக்க வேண்டும்ங்கிறார். அந்த நின்ற வினைக்கொடுமை நீங்க இருபொழுதும் என்ன செய்யணும்? துன்று மலரிட்டு நல்ல வாசனையுடைய மலர்களை கொண்டு சூழும் வளம் செய்து பெருமானை வளமாக வந்து பூவினால் அர்ச்சித்து அஞ்செழுத்து ஓதி வழிபாடு செய்தால் வினைக்கொடுமை நீங்கும்னு சொல்கிறார். வினைக்கொடுமை நீங்கும். அப்படிப்பட்ட பெருமானை என்று மனம் குளிர என்றுகொள் எய்துவது, என் மனம் குளிருமாறு அவனை எய்துவது என்றோ என்று வருந்தி நிற்கிறார். 3வது பாட்டில் முன்னை முதற்பிறவி மூதறியாமையினார். முன்னை பிறவிகள் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. முன்னாடி நான் என்னவா பிறந்தேன், என்ன செஞ்சேன், என்ன ஏதுன்னு என்னுடைய முன்னை பிறவிகளினுடைய தன்மை எனக்கு தெரியாதுங்கிறார். முன்னை முதற்பிறவி மூதறியாமையினால். அதனுடைய மூப்பு ரொம்ப அதிகம். என்னதுங்க? எழுகடல் மணலை அளவின் அடிகம் எனதிடர் பிறவி அவதாரம். அது எத்தனை பிறவி எண்ணி பார்க்குறது, அதில் என்னென்ன செஞ்சேன்னு எங்கேயா கணக்கு பார்க்குறது? அது மலைவாக இருக்குது, நினச்சாவே மலைவாக இருக்குது. எனவே மூதறியாமையினாலே நான் அதை அறியவில்லை. பின்னை நினைத்தனவும் பேதுறவும் ஒழிய. சரி, இன்னும் எத்தனை பிறப்புன்னு பார்த்தா அப்படியே பேதலிச்சு போயிட்டேன். ஐயோ, முன்னாடி பிறவியை நினச்சா மயக்கமாக இருக்குது, பின்னாடி பிறக்க போகிற பிறவியை நினச்சா பேதலிச்சு போகுது, மனமே அப்படியே கலங்கி போகுது. எனவே என்ன செய்யணும்? செந்தழல் வயற்கடலை திருஆரூர்ப்புக்கு என்னுயிர்க்கு என்னமுதை என்றுகொள் எய்வதுவே. அப்போது முன்னை பிறவியை நினைக்க முடியல, இனி பிறக்கக்கூடிய பிறவியையும் நினைக்க முடியல. பெருமானை இந்த ஒரு பிறவியே போதும், எப்போ ஆரூர் பெருமானை கண்டா நான் உய்வு பெறுவேன் என்று நினைந்து அப்படியே வணங்குகிறார். ரொம்ப அருமையான பதிகம். எல்லா இடத்துலையும் 7வது பாட்டில் எவ்வுயிர்க்கு வைப்பினிங்கிறார். எவ்வுயிர்க்கும் வைப்பு. வைப்புன்னு என்னதுங்க? வைப்பு நிதி, ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்கிறோமா இல்லைங்களா? எல்லா உயிருக்கும் வைப்பு யார்? பெருமான் தான். எனவே அந்த பெருமானை நினைந்து நினைந்து உருகி உருகி பதிகம் பாடுகிறார். திருவாரூர் பெருமானை நினைந்து எங்கிருந்துங்க? இங்கே எல்லையில் இருந்து திருவாரூர் மேல் பரவி நின்றார் நம்முடைய நம்பி ஆரூர பெருமான். எனவே எந்தை பிரான் திருவாரூர் என்றுகொள் எய்வது என்று சந்தை இசை பாடி, சந்தை இசை பாடி தாங்கரிய ஆதரவு வந்தணைய, ஆதரவு வருத்தம் வந்தணைய அன்பருடன் மகிழ்ந்து வழி கொள்கின்றார். வழிநடுக பெருமானை நினைந்து கொண்டே அங்கே தனது யாத்திரையை துவங்குகிறார். மண்ணு திருப்பதிகங்கள் தொறும் வன்னியொடு கூவிளமும் சென்னிமிசை வைத்துகந்தார் கோவிலின் முன் சென்றிரஞ்சி மண்ணு தமிழ் தொடை சாத்தி பரவியே போந்தணைந்தார் அன்னமணி வயல் தடங்கள் சூழ்ந்த திரு ஆமாத்தூர். அங்கிருந்து திருப்பதிகங்கள் பதிகள் தோறும் சென்று அருகாமையில் இருக்கக்கூடிய பல தலங்களை வணங்கி கொண்டு வன்னி, திருவன்னி என்று சொல்லக்கூடிய வன்னியையும் கூவிளம் என்று சொல்லக்கூடிய கொன்றையையும் சென்னியிலே அணிந்திருக்கக்கூடிய பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருக்கோயில்கள் எல்லாம் சென்று இறைஞ்சி அங்கிருந்து அன்னமளி வயல் தடங்கள் சூழ்ந்த திரு ஆமாத்தூர் வந்து சேர்ந்தார் நம்பி ஆரூரர். இங்கே காஞ்சியிலிருந்து வழிநடுக வந்து பல தலங்களை வணங்கி திரு ஆமாத்தூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தை வந்து சேர்ந்தார். அங்கணனை ஆமாத்தூர் அழகதம்மை அடிவணங்கி தங்குமிசை திருப்பதிகம் பாடி போய் தாரணைக்கு மங்களமாம் பெரும் தொண்டை வளநாடு கடந்தணைந்தார் செங்கன் வளவன் பிறந்த சீர்நாடு நீர்நாடு. அங்கிருந்து அங்கணரை ஆமாத்தூர் அழகர் தம்மை அடிவணங்கி ஆமாத்தூர் பெருமான வணங்கி தங்கும் இசை திருப்பதிகம் பாடி, அருமையான திருப்பதிகம். காண்டனன் காண்டனன் காரிகையால் தன் கருத்தன் ஆண்டனன் ஆண்டனன் காண்டனன் காண்டனன் ஆண்டனன் ஆண்டனன் பூண்டனன் பூண்டனன் மீண்டனன் மீண்டனன்னு பாடுறார். பதிகம் பூரா அப்படியே அமையும். அதாவது அருமையான அந்த சந்தத்தோடு காண்டனன் காண்டனன் காரிகையால் தன் கருத்தனாய் ஆண்டனன் ஆண்டனன் ஆமாத்தூரிய மடிகட்கு பூண்டனன் பூண்டனன் பொய்யென்று சொல்லுவன் கேண்மின்கள் மீண்டனன் மீண்டனன் வேதவித்து அல்லாதவர்க்கே என்று சொல்கிறார். வேதவித்து அல்லார்க்கு மீண்டனன் மீண்டனன், வேதத்தின் விழுப்பொருளாகி பெருமானை நினையாதவரிடத்து நான் மீண்டனன் மீண்டனன்கிறார். இனி அவர்கிட்ட போய் சேரமாட்டேன் சாமி, நல்ல வேலை தப்பிச்சேன் அப்படிங்கிறார்.
அதை எல்லா பதிகம் பாடுவன் பாடுவன் தேடுவன் தேடுவன் ஆடுவன் ஆடுவன் கூடுவன் கூடுவன்னு அருமையான பதிகம். அந்த நடை அருமையாக இருக்கும். காய்ந்தவன் காய்ந்தவன் பாய்ந்தவன் பாய்ந்தவன் ஆய்ந்தவன் ஆய்ந்தவன் ஏய்ந்தவன் ஏய்ந்தவன் எல்லாம் அப்படியே அந்த ஒரே சொல் 2 முறை வருவது போல நல்ல சந்தத்தோடு அருமையான பதிகம். அப்படி அந்த காண்டனன் காண்டனன் திருப்பதிகத்தை பாடுகிறார் நம்பி ஆரூரர். பாடி அதன் பிறகு அங்கே விடை கொண்டு தாரணைக்கு மங்களமாம் பெரும் தொண்டை வளநாடு கடந்து, இந்த உலகமாகிய மங்கைக்கு மங்களமாம், இது திலகம் போல. தொண்டை நாடு எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், அந்த பூமகளாகிய அந்த மங்கைக்கு நெற்றி திலகம் போன்றது. எது? தொண்டை நாடு. சேக்கிழார் பெருமான் அவதாரம் செஞ்ச பதி, அதனால் அதன் மீது கொஞ்சம் தனி ஈர்ப்பு எப்பவும் உண்டு. அந்த வகையில் என்ன செய்கிறாருங்க, அங்கே தாரணைக்கு மங்களமாம் பெரும் தொண்டை வளநாடு, தொண்டை வளநாடை கடந்து அணைந்தார். எங்கே வந்து அணைந்தார்? செங்கன் வளவன் பிறந்த நம்முடைய செங்கோற்சோழர் பிறந்த அந்த சிறப்பு வாய்ந்த சோழ நாடு, அந்த நீர்நாடு என்று சொல்லக்கூடிய சிறப்பு பொருந்திய சீர்நாடு நீர்நாடு. செங்கோட்கோளன் நம்முடைய கோட்செங்க சோழர் திருவதாரம் செய்த சோழ நாடு என்று சொல்லக்கூடிய சிறப்பு பொருந்திய நீர்நாட்டை வந்து சேர்ந்தார். தொண்டை நாடு கடந்து சோழ நாட்டுக்குள்ளே நுழைகிறார் நம்பி ஆரூரர். அந்நாட்டின் மருங்கு திரு அறத்துறை சென்று எய்தி மின்னாரும் படைமழுவார் விரைமலர்த்தால் பணிந்தெழுந்து சொன்மாலை மலர் கால்வாய் அகிழ் என்னும் தொடை சாத்தி மண்ணார்வ திருத்தொண்டருடன் மகிழ்ந்து வைகினார். அங்கிருந்து சோழ நாட்டுக்குள்ளே நுழைந்தவுடனே திரு அறத்துறை, திரு நெல்வாயில் அறத்துறை, இதுதான் நமக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்துச்சிவிகை கொடுத்த தலம் நெல்வாயில் அறத்துறை. அந்த பெருமானை வணங்குகிறார் நம்பி ஆரூரர். திரு அறத்துறை சென்று எய்தி மின்னாரும் படைமழுவார் விரைமலர்த்தால் பணிந்து எழுந்து, பெருமானுடைய திருவடியை நினைந்து வணங்கி எழுந்து சொன்மாலை மலர் கல்வாய் அகில் என்னும் தொடை. அடுத்த பதிகம் அங்கே திரு நெல்வாயில் அறத்துறையிலே நம்பி ஆரூரர் அருள் செய்த பதிகம். நமக்கு கல்வாய் அகிலும் கதிர்மா மணியும் கலந்து உந்தி வரும் நிவாவின் கரைமேல் என்று துவங்கக்கூடிய அருமையான பதிகம். தொடர்ந்தோர் உய்ய போவதோர் சூழல் சொல்லே. யாரு? அறிந்து அடியேன் தொடர்ந்தேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே. அடியேன் உய்யக்கூடிய காலத்தை எனக்கு நீ சொல்வாயாக என்ற பொருள் தரக்கூடிய வகையில் கல்வாய் அகிலும் கதிர்மாமணியும் என்று துவங்கக்கூடிய திருப்பதிகத்தை அறத்துறை பெருமான் திருவடிக்கு நினைந்து வழிபாடு செய்கிறார் நம்பி ஆரூரர். பரமர் திரு அறத்துறை பணிந்து போய் பலபதிகள் விரவு மலவிடை உய்தார் விரைமலர்த்தார் தொழுதியேத்தி உறவநீர் தடம்பொன்னி அடைந்து அன்பருடன் ஆடி அரவணைந்தார் அமர்ந்த திரு ஆவடுதன் துறை அணைந்தார். அங்கிருந்து அறத்துறை வழிபாடு செய்த நிலையில் அவருடைய திருவடிகளை வணங்கி கொண்டு நீர்த்தொடம் பொன்னி, காவிரியாறு பாயக்கூடிய அந்த கரைகளின் மேலே அன்பருடன் வழிபாடு செய்து கொண்டு அரவணிந்த பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திரு ஆவடுதுறையை வந்து அணைந்தார். திரு ஆவடுதுறை திரு கைலாய பரம்பரை வீற்றிருக்கக்கூடிய நமச்சிவாய மூர்த்திகளுடைய திருவோலக்க காட்சி வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம், மூவர் பாடப்பெற்ற திருத்தலம், இருவருக்கும் படிக்காசு கொடுத்த திருத்தலம். ஞானசம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரசு பெருமானுக்கும் படிக்காசு கொடுத்தது. அந்த வகையில் பொன் கொடுத்த திருத்தலம். அதனால் அந்த திருத்தலத்திற்கு ஆவடுதன் துறை வந்து சேர்ந்தார் நம்முடைய நம்பி ஆரூர பெருமான். அங்கணைவார் தமை அடியார் எதிர்கொள்ள புக்கருளி பொங்கு திருக்கோயிலினை புடைவளம் கொண்டு உள்புகந்து கங்கைவாள் சடையாய் ஒரு கண் இளேன் எனக் கவழ்வார் இங்கு எனக்கு ஆருறவு என்னும் திருப்பதிகம் எடுத்திசைத்தார். அங்கே பெருமானை நினைந்து அடியாரோடு உள்புகுந்து பெருமானை நோக்கி அருமையான பதிகம் பாடுகிறார் நம்பி ஆரூர பெருமான். நல்ல அருமையான பதிகம். கங்கைவா சடையா கடநாதா காலகாலனே காமனுக்கு கணலே பொங்குமாகடல் மிடவிடற்றானே போதநாதனே புண்ணியா புனிதா செங்கன்மாள் விடையாய் தெளிதேனே தீர்த்தனே திரு ஆவடுதுறையில் அங்கனா என்னை அஞ்சேல் என்று அருளாய் ஆரணக்கு உறவு அமரர்கள் ஏறு. என்னை அஞ்சேல் என்று அருளாய்ங்கிறார் சாமி. நீ என்ன, அதாவது காக்கிறையோ இல்லையோ
என்ன சொல்லு, பயப்படாதன்னு சொல்லியா, நான் இருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னாவது சொல்லுங்கிறார். அங்கானா என்னை அஞ்சேல் என்று அருளாய் ஆரணக்கு உறவு. நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும், கூட தான் கேட்கணும். நீ என்ன செய்யணும், எனக்கு அஞ்சேல் என்று அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இது நமக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருவையாற்ற திருத்தலத்தில் பாடுவது போல, புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமழங்கி அறிவு அழிந்திட்டு அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் என்பார். அஞ்சேல் என்று அருள் செய்வான்பார். இங்கே அருள் செய்யின்னு சொல்கிறார். என்னது, என்னை அங்கனா என்னை அஞ்சேல் என்று அருளாய் ஆரணக்கு உறவு அமரர்கள் ஏரே என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு பாடல்லையும் அண்ணலே என்னை அஞ்சல் என்று அருளாய், அப்பனே என்னை அஞ்சல் என்று அருளாய் என்று சொல்லுகிறார். அந்த வகையில் அந்த பெருமானை நினைந்து 6வது பாட்டில் குறைவிலா நிறைவே குணக்குன்றே கூத்தனே குலை காதுடையானே உறைவிலேன் உனையன்றி மற்ற அடியேன். உனையன்றி மற்ற அடியேன், எனக்கு உறவுன்னு சொன்னால் உன்னை தவிர யார் இருக்காங்க, வேற யாரும் எனக்கு உறவு இல்லை. எனவே நீ யார், குறைவிலா நிறைவு, பரிபூரணம் என்று சொல்லுவோம் வடமொழியில், பரிபூரணம். குறைவிலா நிறைவே குணக்குன்றே கூத்தனே குலை காதுடையானே உறவிலேன் உனையன்றி, உனையன்றி உறவிலேன், ஒரு பிழை பொறுத்தால் இழிவுண்டோ. எத்தனையா பண்ண, ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை பொறுத்துக்கிட்டா நீ என்ன குறைஞ்சி போயிடுவேன்னு கேட்குறார். ஒரு பிழை பொறுத்தால் எளிவுண்டோ சிறைவண்டார் பொழிற்சூழ் திரு ஆரூர் செம்பனே திரு ஆவடுதுறையில் அரவணே என்னை அஞ்சல் என்று அருளாய் ஆரணக்கு உறவு அமரர்கள் ஏறு என்று வணங்குகிறார். 9வது பாட்டு நமக்கு நல்லா தெரிஞ்ச பாட்டு. பாடநாடனே வழித்துணை மருந்தே மாசிலா மணியே மறைப்பொருளே ஏனமாய் எயிரும் ஆமையும் ஈடுதாங்கிய மார்புடையானே தேனை பால் தயிர் ஆட்டுகந்தானே தேவனே திரு ஆவடுதுறையில் ஆணையே என்னை அஞ்சல் என்றருளாய் ஆரணக்கு உறவு அமரர்கள் ஏறு என்று ஒவ்வொரு பாடல்லையும் உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லை, நீதான் எனக்கு உறவு, உன்னை தவிர வேறு ஒருவரை நான் கண்டதும் இல்லை வணங்கியதும் இல்லை பெருமானே, ஒரு பிழை பொறுத்தால் குற்றமுன்றோ, என்னை காத்தருள வேண்டும் என்று பெருமானை நினைந்து இறைஞ்சி பதிகம் பாடி நிற்கிறார் நம்பி ஆரூரர் என்று சொல்லி இன்றைய சிந்தனை இதோடு நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும்